நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நான் நர்சரி போயிருந்தேன். அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அங்கே இருக்க தம்பிக்கிட்ட என்னடா ரகசியம், உங்கள்கிட்ட மட்டும் என்னடா செடி இவ்வளோ சூப்பராக வளருது, பூக்கள்லாம் இவ்வளோ பெருசு பெருசாகவும் நிறையாவும் பூக்குது, கலர்ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக இருக்குது, எப்படி என்ன ரகசியம் சொல்லு அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, நான் வந்து ஒரு 10 வருஷமாக அந்த நர்சரிக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சொன்னாங்க, ரெண்டுமே கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான். ஒரு ஃபர்டிலைசர் எல்லா செடிக்கும் காமனாக கொடுக்குற ஒரு ஃபர்டிலைசர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகளுக்கான ஒரு ஃபர்டிலைசர். இந்த பூச்செடிக்கான ஃபர்டிலைசர் எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து வந்த உடனே நான் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். இன்னொரு ஃபர்டிலைசர் காமனாக எல்லா செடிகளுக்கும் அவங்க கொடுத்துட்டு வர ஒரு ஃபர்டிலைசர், அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கெமிக்கல் தான் இது, ஆர்கானிக் கிடையாது. நம்ம வந்து காய்கறி செடிகள் அல்லாத செடிகளுக்கு, நம்ம வந்து அதுலேருந்து எதுவும் எடுத்து சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான செடிகளுக்கு, இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு, கேக்டஸ் செக்யூலன்ஸ்க்கு இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அது என்ன, அது எப்படி பயன்படுத்தணும், எந்தெந்த செடிகளுக்கு என்ன டோசேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதுதான் அந்த காமனாக எல்லா செடிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் நிறைய இருக்குது. நைட்ரஜன் கிட்டத்தட்ட 30%, அந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48% இருக்குது. இது கொடுக்கறதுனால பாஸ்பரஸ் வந்து ரூட் சிஸ்டத்தை நல்லா ஹெல்த்தியாக்கும், நிறைய ரூட்டுகள் வர வைக்கும். ஸோ ரூட் நிறையா இருக்கும்போது செடியும் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வச்சா ஹெல்த்தியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக இருக்குது அப்படின்னாலும் நல்ல ஒரு வீரியமான ஒரு ஃபர்டிலைசர். நம்ம வந்து காய்கறி செடிகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒன்லி நம்ம ஆர்னமெண்டல் அழகுக்காக நம்ம வளர்க்குற செடிகளுக்கு மட்டும் இதை வந்து நம்ம கொடுக்கலாம். சில பூச்செடிகளுக்கும் நம்ம வந்து இதை கொடுக்கலாம். அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களில் நிறைய பேருக்கு இது என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, டிஏபி தான், டை அமோனியம் பாஸ்பேட். இதை நம்ம இந்த செடிகளுக்கு, இந்த அடினியம் மாதிரியான செடிகள் கொடுக்கும்போது இந்த கோடெக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கோடெக்ஸ் வந்து நல்லா பெருசாகும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போன்சாய் எல்லாத்துக்குமே இந்த டிஏபி வந்து நம்ம பயன்படுத்தலாம். டிஏபி பயன்படுத்தும் போது இந்த கோடெக்ஸ் வந்து நல்லா பெருசாகும். நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும். 20 நாளைக்கு ஒரு தடவை இந்த செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக வேரை விட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு சின்ன குழியாக பறிச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம இந்த டிஏபியை போட்டு விடலாம். 2 உருண்டைகள் தான் நான் போட போகிறேன். 2 இந்த சைடு 2 போட போகிறேன், இன்னொரு அதே தொட்டியில் இன்னொரு சைடு வந்து இன்னும் 2 போட போகிறேன். ஸோ வந்து இந்த செடிக்கு இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் தொட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தொட்டிக்கு நமக்கு 4 வந்து போதுமானது. பாருங்கள், இதில் வந்து நீளம் கிடையாது, ஒன்லி அகலம் மட்டும்தான், குட்டையான தொட்டி தான். அதனால் 6 இன்ச் பாட்டுக்கு நம்ம வந்து 4 போடுறோம். இதே ரெகுலராக நல்லா நீளமான பாட்டாக இருந்தது அப்படின்னா 6 இன்ச்சுக்கு 6 இந்த உருண்டைகள் வந்து நம்ம போடலாம். உருண்டை ஒன்று குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஸோ குட்டியாக இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கெமிக்கலாக இருக்கிறதுனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் பண்ணும். நம்ம வந்து ஆர்கானிக் போட்டு அது ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணும்போது நம்ம மாதிரி சலிப்பு தட்டிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த டிஏபியை நம்ம கொடுத்துட்டு வரலாம். இந்த டிஏபி வந்து அடீனியமுக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடெக்ஸும் பெருசாகும், நிறைய பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நிறைய பூக்களும் வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடையே கூட ஒரு பூக்களுக்கான ஒரு ஃபர்டிலைசர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை நான் சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து நம்ம எல்லா பூச்செடிகளுக்குமே கொடுக்கலாம். இந்த டிஏபியை வந்து நம்ம ஹைபிஸ்கஸ், ரோஸ் இந்த மாதிரி செடிகளுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து பூக்களை குறைச்சிட்டு இலைகளை வந்து ஜாஸ்தி ஆகிக்கிறோம். அதனால் நம்ம அது பூச்செடிகளுக்கு கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இது வந்து பாருங்கள், ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 இன்ச் பாட்டு தான், ரொம்ப சின்ன பாட்டு தான். ஸோ வந்து நான் இதுக்கு ஒன்லி 2 அந்த உருண்டைகள் மட்டும்தான் போடுறேன் நான். இப்போது இந்த செடிகளுக்கும் நம்ம 20 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வரலாம். நல்ல வெயில் அடிக்கிற காலங்களில் மே, ஜூன், ஏப்ரல் இந்த 3 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட வேண்டாம், இதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இது செடியை வந்து பேர்ன் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா மித்த 9 மாதமும் நம்ம தொடர்ந்து 20 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வரலாம். நம்ம வந்து ஆர்கானிக் கொடுக்குறோம் இல்லையா, வேர்மி காம்போஸ்ட்டு, அப்புறம் தொழு உரம், அப்புறம் போன் மீல், இதோடையே கூட நம்ம இதையும் சேர்த்து கொடுக்கலாம்.
அதுவும் கொடுத்துட்டு வரலாம், இதையும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரலாம். இதை மட்டுமே கூட கொடுக்கலாம். பட் வந்து செடிக்கு கொஞ்சம் வந்து தொடர்ந்து கொடுக்கும்போது அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக ஆகலாம். அதனால் நம்ம இந்த தொழு உரத்தோடையே கலந்து இதையும் கூட அப்பப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். நீங்கள் 20 நாளைக்கு ஒரு தடவைன்ற இடத்துல மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம பயன்படுத்தலாம். நான் வந்து இனிமேல் இதை பயன்படுத்த போகிறேன். நான் முந்தி காலத்தில் வந்து இதை பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டிஏபி பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதே நம்ம திரவ நிலையில் கொடுக்கணும் அப்படின்னா 2 லிட்டர் தண்ணிங்க, 2 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 6லேருந்து 7 அந்த உருண்டைகளை போட்டுக்கலாம். போட்டுட்டு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் 48 மணி நேரம் நல்ல அது வந்து டிசால்வ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ரொம்ப அந்த கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து 48 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எல்லா செடிகளுக்கும், நீங்கள் எந்த செடிகளுக்கு, அதாவது ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்க்கு, லில்லி செடி, லில்லி பூ செடி, இதுக்கெலாம் நம்ம அதில் வேறு தானே முக்கியம், லில்லி பூ செடி இதுகளுக்கெலாம் நம்ம வந்து இதை கொடுத்துட்டு வரலாம். இலைகள் மேலே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணிட்டு வரலாம் இந்த 2 லிட்டர் தண்ணியில். இது அப்படியே 2 நாள் டிசால்வ் ஆக விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இது வந்து நம்ம ரொம்பவே கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம். 2 உருண்டைகள் 3 உருண்டைகள் தான் ஒரு செடிக்கு போடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய குவான்டிட்டியில் தேவைப்படாது. நான் வந்து ஒரு உரக்கடையில் போய் ஒரு பேக்கெட் 1 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் இன்னும் பெரிய பெரிய கடைகளுக்கு போனீங்கன்னா 1 கிலோ வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஆனால் வந்து நமக்கு அவ்வளோ தேவையில்லை. ஏன்னா நம்ம போட போகிறதே 2 இல்லை 3 உருண்டைகள் தான். அதனால் நமக்கு அவ்வளோ தேவையில்லை. அப்படிங்கிறதுனால சின்ன பேக்கெட்டாக கிடச்சிது அப்படின்னா சின்ன பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பூச்செடிகளில் மித்த எல்லா பூச்செடிக்கும் கொடுக்கலாம். இந்த ஹைபிஸ்கஸ், அந்த ரோஜா செடி, இதுகளை மட்டும் தவிர்த்தா போதும். மித்த செடிகளுக்கு நம்ம இதை வந்து கொடுத்துட்டு வரலாம். சீசனல் பிளான்ட் செடிகள் இருக்கும் இல்லையா, இந்த கேலன்கோய், இந்த மாதிரி சீசனல் பிளான்ட்லாம் இதை கொடுக்கலாம். இது வந்து சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தாது. இந்த ரோஜா செடி, செம்பருத்தி செடிலாம் நம்ம பெர்மனண்ட்டான செடிகள் அப்படிங்கிறதுனால அதுகளுக்கு மட்டும் நம்ம இதை கொடுக்க வேண்டாம். அதர்வைஸ் சீசனலில் எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கும் நம்ம இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னா ஒரு 2-3 ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மித்த செடிக்கு அந்த டோசேஜை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மித்த எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், ஒரு புதிய தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி புதிய தகவலாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. அந்த பெல் பட்டனை இப்போ வரைக்கும் தொட்டு விடலை அப்படின்னா அதை தொட்டு விட்டுருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.